மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் உட்கார சொல்லுங்க. பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் நான் பண்றேன். உட்காருங்க. நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் கோயம்புத்தூர்ல 24 வயசு பையனை 20 பேர் சேர்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப ப்ரூட்டலா, ஜஸ்ட் பிகாஸ் ஹி எக்ஸ்போஸ்ட் தி ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறதுனால. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே என்னுடைய போஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த நேரத்துல நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணீங்க, இப்படி ஒன்று நடந்திருக்கு, இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனாலுமே எனக்கு பர்சனலா ஒரு சில எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபல் படி நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இது பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்கணும், கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஆனா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா நின்றுட்டு இருக்கிறப்போ, அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்பயே இதை எப்படி தாவேக்கா அரசு உங்க சட்ட ஒழுங்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு எனக்கு வாய் வரவே இல்லை. ஆனா இப்ப ரீசெண்டா நான் இப்பதான் பார்த்தேன். ஐ கேன் விசிபிளி see the statement of எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன். ரொம்ப இன்சென்சிட்டிவா, ரொம்ப க்ரூவலா இந்த சம்பவத்தை பத்தி கேட்டதுக்கு கோஷ்டி கும்பலுக்கு இடையில நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கிறாரு. எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு கோஷ்டி கும்பலுக்கு இடையில நடந்த பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னு தெரியல. இன்வெஸ்டிகேஷனே இன்னும் முடிஞ்சிருக்காது. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அதுக்குள்ள எப்படி நீங்க ஒரு மாணவனுடைய இறப்பை இந்த மாதிரி லேபிள் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இட் இஸ் வெரி ஸ்கேரி அண்ட் அன்சேஃப். என்னை விட ஒரு 3 வயசு மூத்தவங்க இவ்வளோ ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா, இனிமேல்ட்டு எந்த விசில் ப்ளோவர் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்னு எந்த வகையில ட்ரஸ்ட் இருக்கும்? இதெல்லாம் செகண்டரி. ஆனா குறைந்தபட்சம் அவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த விஷயம் வர்றப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, ஒருவேளை தவறு நடந்திருக்கும் பட்சத்துல நாங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறது சொல்றதுக்கு கூட வாய் வரலையா அப்படிங்கிறதுதான் என்னுடைய மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை இப்ப நான் பேசுறப்ப கூட நீ டிஎம்கே அதனாலதான் இப்படி பேசுற அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் சோ ப்ரூட்டலி க்ரூவல். ஏன்னா இதுக்கு மேலேயும் கூட இந்த மாதிரி காமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் அட் ஆல் யூ கைஸ் ஆர் கோயிங் டு ஸ்பீக் இன் தட் வே, எந்த ஒரு சென்சிட்டிவான விஷயமோ இல்ல எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமும் கூட உங்களை மாத்த போறது கிடையாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கு.